நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே கர்த்தர் இன்றோடைய சத்தத்தை நம்மளுக்கு கவனிக்க இருக்க போகிறாங்க. நிச்சயமா அது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் டாடி. பரிசுத்த ஆவியானவரை நன்றியோடு வரவேற்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த இடம் அசைய தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் எங்க மேல ஊற்றப்படட்டும். கேட்கிற யாவருடைய இருதயங்களும் உங்க நாமத்தினால திறக்கப்படுவதாக. உம்முடைய அசைப்பை உண்டாக்குவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். அப்படியே அந்த இடத்துல அப்பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்துடுகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அன்பின்றாக பண்ண ஆமென். தேவனே தேசத்தின் காரியங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறிவிப்பது உண்டு. ஆனா இன்னைக்கு தேவனே கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், வருகிற செவ்வாய்க்கிழமை தேசத்தின் காரியங்கள் அறிவிப்பு கொடுக்கப்படும். அதுவரை இயேசுவின் இந்த ஊழியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா பார்த்துட்டே வாங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா வேண்டுகோள். தேவனே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை இன்னைக்கு என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்க போறாங்க. அதாவது நம்ம கிட்ட வேண்டுகோளாய் வைக்கிற ஒரு சில காரியங்கள், இது நிமித்தம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயம் எடுக்க முடியாதபடி தடையா இருக்கிற அந்த காரியங்களை இன்னைக்கு தேவனே கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதை உடைக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அதை கற்றுக் கொடுக்கும் போது, நம்ம அதை கேட்கும் போதே நம்மளுடைய இருதயத்துல இருக்க அந்த உணர்வுகள் நிச்சயமா உங்களுக்குள்ள கிரியை செய்யும் சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பாருங்க, முதலாவது பாயிண்ட் தர்மம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அதாவது இன்னைக்கு நம்முடைய தர்மம்லாம் நம்ம எப்படி செய்யறோம், நம்ம காணிக்கை எப்படி கொடுக்கறோம், மற்றவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறோம், மற்றவங்களுக்கு நிறைய காரியங்களை செய்யறோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம்? அதாவது தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் தெரியணும் நம்ம செய்யறோமா, இல்ல உலக மனிதர்கள் நம்மள பாக்கணும்? அதுக்கு இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ தர்மம் செய்யும்போது மனுஷனார் புகழப்படுவதற்கும் மாயைக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்முடைய தர்மம் எப்படி இருக்குன்னா, மனுஷர் நம்மள புகழணும், மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம செய்யணும். இத பெருமையும் அதுக்குள்ள வந்துரும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உலகத்துக்காக என்ன ஆயக்காரர்களை போல என்ன செய்யாத வீதிகளிலும் தர்மத்தை நீ செய்யாதபடிக்கு நீ தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீ செய்ய ஆரம்பிக்கும் போது ஜெயம் எடுக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, உலக பிரகாரமா மக்கள் இதை நம்மள பாக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மனுஷங்களால நம்ம புகழப்படணும் அப்படின்னு நினைச்சுன்னா, ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில பெருமை மூடிக்கொள்ளும், நீங்க ஜெயம் எடுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த மனுஷரால புகழப்படுவதற்குன்னு சொல்லி நீங்க இந்த காரியத்தை செய்யும் போது பரலோகம் உங்களுடைய தர்மத்தை அங்கீகரிக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இப்படி செய்யும் போது நீங்க உங்களுடைய பலனை நீங்களே அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மளுடைய பார்வைக்கு என்ன தெரியும்னா, நான் இதை செஞ்சிட்டேன், இதனுடைய பலன் எனக்கு முழுமையா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சம் யோசிக்கும். ஆனா அது மாம்சத்தோட போயிரும், பரலோகம் அதை அங்கீகரிச்சிருக்காது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்னதான் விதைச்சாலும், என்னதான் நீங்க தர்மம் செஞ்சாலும், என்னதான் மற்றவங்களுக்கு உதவுனாலும், தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிற காரியம் அது பரலோகத்துல அந்த அங்கீகரிப்பு கொடுக்கப்படவில்லை. நம்ம செய்யறது பரலோகம் அங்கீகரிக்குதான் நிச்சயமா நம்ம பார்க்கணும். தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ளதா இருக்கிறதா நிச்சயமா நம்ம பார்க்கணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், உலகத்தின்படி நான் இதை செய்வேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன செஞ்சாலும் சரி பரலோக ராஜ்யத்துக்கு பிரியமுள்ளதா இருக்காது. தேவனாகிய கர்த்தருக்கு அது உகந்த வாசனையே கொடுக்காது. ஹல்லேலூயா. இது உங்களுடைய மன திருப்தியின்படி நீங்க செஞ்சு அந்த பலனை நீங்களே அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இது முதலாவது தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததா இருக்கான்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பாருங்க என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருவாங்க. ஹெல்ப் பண்ணனே ஒரு மன திருப்தி உள்ள உண்டாயிரும். அந்த திருப்தி தேவனாகிய கர்த்தரிடத்துல இருந்து உனக்கு வந்திருக்கணும் இல்லையா? அப்படி வரும்போதுதான் அப்பமாக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, மனுஷர்கள் பாக்குறதுக்காக நம்ம தர்மம் செய்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், ஆலயத்துல போய் முதன்மையா நிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயத்தின் பேர்ல கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சேலரி வாங்கணும்னே தசமமாக எப்படியாவது எடுத்து வைக்கணும், அந்த ஒரு மோட்டிவோட இருக்கும் போது அந்த பணத்துக்கும் தேவனாகிய கர்த்தரிடத்துல அங்கீகரிப்பு இருக்காது. உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இது எங்க அப்பாக்கு, எங்க அப்பா கொடுத்த காரியம், எங்க அப்பா தான் எனக்கு பலத்தை கொடுத்தாரு, நடக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, ஓடுறதுக்கு, எல்லாத்துக்குமே எனக்கு பலன் கொடுத்தது யாரு?
ஜீவனுள்ள தகப்பன் அப்படின்னு சொல்லி உள்ள அந்த வாஞ்சை இருக்கும் பாருங்க. அந்த உள்ளான ஆழத்துல இருந்து தேவனுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு கொடுக்கிறது இல்ல மற்றவங்களுக்கு உதவுற காரியங்கள், ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு நீங்க போய் செய்கிற காரியங்கள், ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வரப்போகுது, நிறைய பேருக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் செய்யும் போது தேவனாகிய கர்த்தர் அதுல வாசமா இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை செய்யும் போது பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். ஹல்லேலூயா. அதுல வாசமா இருக்கும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலதுகை செய்கிறதை, அதாவது உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுமாமா? இந்த வலதுகையில கொடுக்கிறத இந்த கை கூட பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எப்படி இருக்கணுமாமா? உனக்கும் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கும் மாத்திரமே தெரிகிறதா இருக்க வேண்டும். ஆனா நான் உண்மையா உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம், நீங்க மனுஷங்க பார்க்கணும்னு சொல்லி எதை செஞ்சாலும் அது தோல்வியா போயிரும். உங்களுடைய பார்வைக்கு மன திருப்தியை கொடுக்கும், ஆனா தேவனுடைய பார்வைக்கு அதுல மன திருப்தி இருக்காது. ஹல்லேலூயா. அது அதிருப்தியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுல ஜெயம் இருக்காது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் வலதுகை செய்யறதை இடதுகை அறியாதிருக்க கடவுது. அப்ப நீ இந்த கையில செய்யற காரியத்தை உன் தகப்பனுக்கு மட்டும்தான் தெரியணும். சிலர் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு சொல்லுவாங்க. சிலர் வீட்டுல எல்லாம் எப்படின்னா, என் பிள்ளை இவ்வளவு காரியம் செய்யறா, என் பிள்ளை இப்படி ஆலயத்துக்கு எப்படி கொடுக்குறா, அப்போ அப்படின்னு சொன்னாலே அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? என் பிள்ளை அப்ப உள்ள என்ன இருக்கு? ஒரு பெருமை உள்ள மூடி இருக்கிறது. ஆனா கொடுக்கிற இருதயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த இருதயம் இருக்கும். ஆனா கூட இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இதை என்ன செஞ்சிருவாங்க? பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க கொடுத்ததுக்கு பலன் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க கொடுக்கிற காரியம் மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இதை எதுக்கு கொடுக்கிற, ஏன் இவ்வளவு விருதாவா செலவு பண்ற அப்படின்னு சொல்லி சிலர் உங்களுக்கு வார்த்தையினால பேசினா கூட, நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கையோ பணமோ தசம பாகமோ எதுவா இருக்கட்டும், தர்மமோ, அதுல அங்கீகரிப்பு இருக்காது. ஹல்லேலூயா. இது எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தர்மம் செய்யறதுல, தசம பாகம் கொடுக்கறதுல, காணிக்கை கொடுக்கறதுல சிலர் பாத்தீங்கன்னா புலம்பிட்டே செய்வாங்க. அங்க கொடுக்கவா, இங்க கொடுக்கவா. ஹல்லேலூயா. அப்ப சிலருடைய வாழ்க்கை இப்படி தடுமாற்றத்திலே இருக்கும். அவங்க கொடுக்கிற இடத்துல கொடுத்தா கூட அதுல ஆசீர்வாதம் பெற முடியாது. அதனால இந்த பண விஷயம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வாஞ்ச இருந்தா கொடுங்க, அல்லது கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அப்படி கொடுத்து பாவத்தை சம்பாதிப்பதை விட கொடுக்காம இருந்து பாவத்தை சம்பாதிப்பதே மேலானது. ஹல்லேலூயா. ஒண்ணு, நீங்க கொடுக்கிறவர்களா இருந்தா முழு இருதயத்தோட அதை ஊற்ற ஆரம்பிங்க. முழு இருதயத்தோட அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. அப்பொழுதுதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ மறைமுகமா செய்ய ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த அதுக்கொச்ச பலன் எப்படி இருக்குமாமா? வெளியரங்கமாய் கொடுக்கப்படும். உண்மையாவே ஒரு அழகான தகப்பன். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து செஞ்சிருப்பாங்க, அதுக்கு உடனே பதில ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நான் இதை நிறைய இடத்துல தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதனால ஜீவனுள்ள தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளா இருக்க ஆரம்பிங்க. இந்த தர்மம் செய்யறதுல, காணிக்க கொடுக்கறதுல, தசம பாகம் கொடுக்கறதுல, இதுல எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமாமா? முழுமையான அங்கீகரிப்பு இருக்கான்னு சொல்லி நிச்சயமா நீ பார்க்க வேண்டும் மகனே, மகளே. அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை வெளியரங்கமாய் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். முறுமுறுப்போடோ புலம்பலோடோ தயவு செஞ்சு அந்த காணிக்கையை நீங்க செலுத்தாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இது இவ்வளவு கொடுக்கணுமா? சிலருக்கு பாத்தீங்கன்னா வளர்ச்சி வர 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 என்ன ஆயிரும்? அந்த பணத்து மேல ஒரு மோகம் வந்துடும், பணத்து மேல ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வந்துடும். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற இது ஈவு அவரால உண்டானது, மனுஷனால உண்டானது கிடையாது. உன்னால என்னால உண்டானது கிடையாது. நீ நிற்பது நிர்மலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்று நம்ம சொல்லுகிறோம். அப்பா, நான் நிற்பது நிர்மலம் ஆகாமல் இருப்பது உங்க கிருபையினால இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு உயர்ந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறது அவர் தான். அப்ப அவருக்கு நம்ம உண்மையுள்ள பிள்ளைகளாய், ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க மறைமுகமா செஞ்சிருப்பீங்க, வெளியரங்கமா மனுஷங்களுடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்தி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. இது எங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது உண்டு.
ரெண்டாவது பாருங்க, மன்னித்தல். நம்ம இடத்துல மன்னிக்கிற சுபாவம் இருக்குதா? ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் ஈஸியா நான் எல்லாரையுமே மன்னிச்சுட்டேன். சிலர் நம்மளுக்கு விரோதமா பேசி இருப்பாங்க, உறவுகள்ல இருக்கலாம், நண்பர்கள்ல இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா தேவனகை கர்த்தரிடத்திலே கோபப்படுவது உண்டு. அவரை மன்னிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தவறான காரியம். ஆனா மனுஷர்களிடத்துல நம்ம ஏதாவது ஒரு விதத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம், கோபப்பட்டிருப்போம். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கலாம். கோபத்தினால பேசாம இருப்பீங்க, மன்னிக்கிற சுபாவம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல தேவனகை கர்த்தர் சொல்லுகிற காரியம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நம்மளால மன்னிக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய பிதா என்ன செய்வாராமா, நம்முடைய தப்பிதங்களை மன்னியாதிருப்பாராமா. ஆனா தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செய்யறாரு, சிலுவையில ஒப்பு கொடுக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படணுங்கிறதுக்காக. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம், நம்மளுக்கு விரோதமாக யாராவது மாந்திரிகம் பண்ணிட்டு அவங்கள முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டோம். இல்ல அவங்க முன்னாடி போய் நிறைய கெட்ட கெட்ட வார்த்தையினால பேசுகிறவர்கள் இன்னைக்கு உண்டு. ஹல்லேலூயா. இல்ல அவங்கள பார்க்கும்போது முகத்தை தூக்கிட்டு ஜாட பேச்சு பேசுகிறவர்கள் உண்டு. தேவனகை கர்த்தர் இதெல்லாம் வெறுக்கிறவராய் இருக்கிறார். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில ஜாட பேச்சு பேசவே பேசாதீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆலோசனை தான் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி இருக்கும். ஆனா அந்தந்த வேலைக்கு இது தெரியாம அமிழ்த்தப்பட்டு இருக்கும். அததான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்மளுக்கு முன்பாக ஒரு எதிராளி வருவான், இல்ல உங்ககிட்ட பக்கத்துல சண்டை போட்டவங்க வருவாங்க. உடனே என்ன செய்வோம், அவங்கள பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள ஜாடையா பேசுற மாதிரி பேசுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமா பயங்கரமான தண்டனை உண்டு. அதனால ஜீவனுள்ள தகப்பனிடத்துல எல்லா காரியத்திலுமே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலுமே என் தகப்பன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரே, இதுல என்ன செய்யணும், எனக்கு பொறுமை வேணும். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்த்துகிறவராய் தேவனகை கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். ரெண்டாவது பாருங்க, இதுக்கு ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. ஒரு ராஜா உண்டு, அதாவது 10,000 கடன்பட்டவன் ஒருவன் அவனுக்கு முன்பாக கொண்டு என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க. அப்ப அந்த மனுஷன் என்ன செய்யறான், நீங்க என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்க கடனை அடைச்சு தீர்த்துருவேன் எப்படினாலும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஹல்லேலூயா. உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு, அவனுக்கு மன்னிச்சு அவனுடைய கடனையே என்ன செய்யறாரு, மனதிறங்கி கடனை மன்னிச்சு அனுப்பிடுறாரு. மன்னிச்சு அனுப்பின அந்த மனுஷனுக்கு இன்னொருவன் என்ன செய்யறான், 100 காசு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்ப உடனே இவன் என்ன செய்யறான், அவனை பிடிச்சிட்டு அந்த மனுஷன் என்ன செய்யறான், இவன் காலில் விழுந்து கெஞ்சுறான், நான் எப்படியாவது பொறுமையோடு காத்துறீங்க, நான் அந்த கடனை அடைச்சு தீர்த்துறேன் அப்படின்ட்டு. ஆனா உடனே இவனுடைய இருதயம் எப்படி இருக்கு, கடினமாயி காவல்ல போடுகிறதா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனகை கர்த்தர் நம்மளுக்கு எத்தனை தண்டனை கொடுத்திருக்கணும், அப்ப எந்த அளவுக்கு தேவனகை கர்த்தர் சகிப்பு தன்மையா இருக்கிறார் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அவர் நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களை கழுவுவதற்காக, நம்ம ஜெயம் எடுக்கணும், அவருடைய சுதந்திரவாளியா மாற்றப்படணும் என்பதற்காக நம்ம எத்தனையோ பாவம் செய்யறோம். அவர்கிட்ட ஜெபிக்கிறது இல்ல, நேரத்துக்கு போகிறது, நேரத்துக்கு அவருக்கு கொடுக்கறது இல்ல, அந்த நேரத்தை கொடுக்கறது இல்ல, இப்படி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவனகை கர்த்தரிடத்துல போய் மண்டிட்டு கண்ணீர் விடும் போது என்ன ஆயிருது, அவர் மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான். ஆனா நம்மளால மற்றவங்க செஞ்ச காரியத்தை மன்னிக்க முடியுதா, ஆராய்ச்சி பாருங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள அங்கங்கே பிரச்சனைகள் சலசலப்பு இருக்கதான் செய்யும். எல்லா வீட்லயுமே அது இருக்குது. அது நடைமுறையில உள்ள ஒரு காரியம். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல நம்மளுக்கு என்ன இல்ல, மன்னிக்கிற தன்மை இல்ல. ஹல்லேலூயா. கசப்ப உள்ள வச்சுட்டு நம்ம ஜெபிச்சு காணிக்க கொடுத்தோம்னா அங்கீகரிக்கப்படுமா, ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க உள்ள ஒரு கசப்ப ஆழத்துக்குள்ள வச்சுட்டு வெளியில சிரிச்சு பேசுகிறவர்களா இருப்போம், வெளியில தர்மம் செய்கிறவர்களா இருப்போம், உலகத்துக்கு முன்மாதிரியாக இருப்போம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது உனக்கு ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஹல்லேலூயா. மகனே மகளே, மன்னிக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். மற்றவங்க செஞ்ச காரியத்தை நீ மன்னிக்கும் போதுதான் ஜீவனுள்ள தகப்பன் உன்னுடைய காரியங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மூணாவது பாத்தீங்கன்னா ஜெபம். ஹல்லேலூயா.
நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆயக்காரர்களை போல நம்ம வீதிகளிலும் சந்திகளிலும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி நம்ம அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா? அறை வீடு அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்துல இருக்க தேவையில்லாதவை எல்லாம் நீங்க வெளியே வச்சுட்டு இருதயமும் தேவனாகிய கர்த்தருக்குள்ள அந்த மேன்மை உயர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் தேவனாகிய கர்த்தரும் நீங்களும் அப்படி ஒத்து இருக்கணும். அப்போ அந்த இருதயத்துல இருக்க தேவையில்லாதவைகள்லாம் வெளியே அகற்றிட்டு உன்னுடைய அறைய பூட்டி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஜெபத்தை நீ ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஜெபத்துல வாசனை உள்ளவராய் இருப்பார். நீ கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருப்பார் மகனே மகளே. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? உலகத்தார் பண்ணுவது போல அஞ்ஞானிகளை போல நம்முடைய ஜெபம் செயல்படுகிறது. அப்படி செயல்பட்டா நம்ம தோற்று போய் விடுவோம். அலப்புகிறவன் மூடன் என்று சொன்னது போல நம்ம அலப்பி கொண்டிருக்கிறோம். ஜெபத்துல நிறைய காரியங்களை கருத்தாய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்களுக்கு உடனடியாக பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. எலியாவை குறிச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு கருத்தாய் ஜெபம் பண்ணிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஜெபம் கருத்தாய் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்ததா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய வேண்டும். பாருங்க, அந்த மார்த்தாள் மரியாள் ஸ்டோரி நம்மளுக்கு நல்லா தெரியும். மார்த்தாள் அம்மா பேசுவதை காட்டிலும் மரியாள் அம்மா பேசுகிற காரியம் தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தை கலங்க பண்ணிட்டு என்று வேதம் சொல்லும். அந்த மரித்த லாசருவை எழுப்புவதற்காக. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கும் உனக்கும் உள்ள அந்தரங்கத்துக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். சிலர் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கிறது நல்லா தெரியணும்னு சொல்லி பயங்கர சத்தமா வீட்டுக்குள்ள ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. அக்கம் பக்கம்லாம் கேட்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போய்விடும் மகனே மகளே. உன்னுடைய கிரியைகளே உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னை குறித்து அழகா பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தாரே என்றால் சுற்றிலும் உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிறவங்க இவர்களோடு இருக்க தேவன் உயிருள்ளவர் உண்மையானவர் சொல்லி அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனாகிய கர்த்தரிடத்துல நொறுங்குண்ட ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நம்ம வேதனையோடு பயங்கர வேதனை அப்படியே நொறுங்குண்டு ஊற்றுவோம் பாருங்களேன். அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் பதில் கொடுப்பார். இதை நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால வேதம் நம்மளுக்கு சொல்றது பரமண்டங்களில் இருக்கிற அந்த ஜெபத்தை அழகா நம்ம அதை வாஸ்து பார்த்தோம்னா அதுல எல்லாமே அடங்கி இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம எதுக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறோம்னா கைக்காகவும் உண்பதற்காகவும் நல்ல வீடு கட்டுவதற்காகவும் நல்ல பிள்ளைங்களுடைய திருமண காரியம் நடக்கணும், குழந்தை வேணும், நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே இன்னைக்கு நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் தேவனாகிய கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா உலகத்தின் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். எங்களுடைய வாழ்க்கையில அவர் ஏசப்பா அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் என்னால செய்ய முடியும், நீ அதை விட்டுட்டு என்ன செய்ய, நான் சொல்ற காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி, நான் சொல்ற வார்த்தைக்காக திறப்புல நிற்க ஆரம்பி. அப்படிதான் அழகா சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உலகத்துக்காக மட்டும்தான், உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு வேணும், உலகத்தின்படி நடக்கணும், இதுக்காக மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கோம். அதையும் நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த கிடைக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி அடைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் எங்க இருப்போம்? நரகத்துல இருப்போம். இதுதான் அதுக்கு ஓமை. ஹல்லேலூயா. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதாவுக்கு மாத்திரம் தெரியப்படுத்து உன்னுடைய ஜெபத்தை. ஹல்லேலூயா. சிலர் ரொம்ப நீண்ட ஜெபம் பண்ணி அதுக்கு பதிலே இல்லாம இருக்கும். ஷார்ட்டா ரொம்ப குட்டியா ஜெபம் பண்ணிருப்பாங்க, உடனே அதுக்கு பதில் கொடுத்துருவாரு. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு உலகம் பார்க்கணும், சந்திகளும் ஆயக்காரர் போல சந்திகளும் வீதிகளும் ஜெபிக்கிறது போல அல்ல. உன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற உன் கதவை பூட்டி உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டி தேவ சமூகத்துல நில்லு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இதன் ஜெபத்துல நிறைய சொல்லலாம். எப்படி அண்ணாள் அம்மா பாத்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, ஊற்றுவாங்க, கண்ணீரை மட்டும்தான் ஆலயத்துல போய் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த ஏலி சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, இவ என்ன சில குடித்து வெறித்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாளா அப்படிலாம் பேசுவாரு. ஆனா அந்த அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க இருதயத்துல இருக்க குறைகளை, இவங்க இருதயத்துல இருக்க காரியங்களை சபை ஆலயத்துல போய் ஊற்றுவாங்க. இதுதான் அந்த அறை வீடு.
தேவ சமூகத்துல நீ ஊற்ற ஆரம்பிக்கும் போது அப்பமா கர்த்தர் அதனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இன்னொரு காரியம் பாருங்க, உபவாசித்தல். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. உலகத்துக்காக உபவாசிக்கிறோமா, இல்ல உயிருள்ள தகப்பன் பார்க்கணும் அவருக்காக நீ உபவாசத்தை போடுகிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம் ஆராய்ச்சி பாருங்க. இன்னைக்கு நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில கேட்பது உண்டு, இன்னைக்கு நான் பாஸ்டிங். ஹல்லேலூயா. இத்தனை பாஸ்டிங் சொன்னாலே நீ போட்ட பாஸ்டிங் பிரயோஜனம் இல்லாம போய்விடும். இன்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனையாக தான் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தெரியாத நபர்கள் நிறைய பேர் உண்டு. அடித்தளம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள நம்ம போயிருப்போம். ஹல்லேலூயா. இந்த அடித்தளத்துல நம்ம ஒழுங்குபடுத்தும் பட்சத்துலதான் நீங்க அடுத்த கட்டத்துக்குள்ள போகும்போது ஜெயம் எடுக்க முடியும். மற்றவங்க பாக்கணும்னு சொல்லி என்ன செய்யறோம், முகத்தை வாடலா வச்சுக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அது நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பாஸ்டிங் இருக்கேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி தேவ சமூகத்துல காத்துரு. உண்மையாவே சொல்ல போனா அவருடைய சமூகத்துல அவர் சொல்லி நம்ம உபவாசம் போடும்போது நம்முடைய சரீரத்துல மாம்சத்துல இருக்கிற நல்லா சாப்பிடும் போது இருக்கிற பலத்தை காட்டிலும் தேவனோடு இருக்கிற போது இருக்கிற பலன் இருக்கு பாருங்களேன், பல மடங்கு பெருக்கி கொடுத்திருப்பார். ஒரு கழுகு கொத்த பலத்தை கொடுத்திருப்பார். நிச்சயமா என்னால சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு நம்ம ஜெபிப்பதை காட்டிலும் சில காரியங்களுக்கு நம்மள வருத்தி தாழ்த்தி தெய்வ சமூகத்துல நிக்கணும். அப்போ ஒருவேளை உணவையாவது நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி தெய்வ சமூகத்துல நிக்க ஆரம்பிக்கும் போது அந்த உபவாசத்துக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் உடனே கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால நிறைய சிலர் ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, என்னால உபவாசம் போடவே முடியறது இல்ல, நான் இந்த டேப்லெட் போடுறேன் அந்த டேப்லெட் போடுறேன். நிச்சயமாவே நான் சொல்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு நீங்க என்ன டேப்லெட் போட்டாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த டேப்லெட் போடுற கவலையும் பயமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அந்த நாட்கள்ல பாருங்க, உலக பிரகாரமாக நீங்க சாப்பிட்டு செழித்து இருக்கிறதை காட்டிலும் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிற அந்த ஆவி வளர ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தரோடு ஒத்து போய் இருக்கும் போது அந்த பலவீனமும் ஒண்ணும் மேற்கொள்ளாது, உங்களை பலவீனமும் அடைய மாட்டீங்க. தேவனாகிய கர்த்தரோடு பகிரங்கமா ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பப்பட்டு கொண்டு அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை மேல ஊற்றுகிறவராயிருப்பார், அந்த அளவுக்கு ஒரு மகிமை மேல ஊற்றுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. இத உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் அதனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருப்பார். அதனால மனுஷங்களுக்காக உபவாசம் போடாதீங்க. இவங்க பாக்குறாங்க அதுக்காக நான் இன்னைக்கு பாஸ்டிங். நிச்சயமா நான் ஒரு பாஸ்டிங் சொல்லி நீங்க ஒரு 3 பேர்கிட்ட சொன்னாலே அதனுடைய விளைவெல்லாம் டவுன் ஆயிரும். அந்த விளைவை நீ முழுமையா பெற முடியாது. அந்த உபவாசம் தான் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இதுல நீங்க கவனமா என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, பொக்கிஷம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. போன வாரம் ஏசப்பா அந்த பொக்கிஷத்தை குறிச்சு தொடர்ச்சியா பேசினாங்க. அதே போல இந்த வாரம் நம்மளுக்கு பொக்கிஷத்தை குறிச்சு பேசுறாரு. நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடி இருக்கிறதா, இல்ல உலகத்தை நோக்கி ஓடி இருக்கிறதா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுடைய பொக்கிஷம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்குமே என்றால் அந்த பொக்கிஷம் உலகத்துல மட்டும்தான் இருக்கும். உங்க இருதயம் உலகத்தை நோக்கி மட்டும்தான் ஓடும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைனால என்னன்னு தெரியாது. ஹல்லேலூயா. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நம்ம காட்டிக்குவோம். ஹல்லேலூயா. ஏன்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சுட்டி காண்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை விட்டுட்டு அதுக்கு செயல்படணுமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்க பொக்கிஷம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குமே ஆனால் உன்னுடைய இருதயமும் உலகத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கும். உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குமே என்றால் உன்னுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கொள்ளும் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நம்முடைய இருதயம் எங்க இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக தான் இருக்க வேண்டும். அங்கதான் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னாலே பூச்சி துரு எல்லாமே என்ன செஞ்சு அதை கெடுத்து போட்டு விடும். திருடன் திருடி கொண்டு போய் விடுவான். திருடன் திருடமே கொல்லவுமே அஞ்சி வேற ஒன்றுக்கும் வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்குள்ள நம்ம சேர்த்து வைப்பதை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்கு உகந்ததா இருக்கிறதா? நம்முடைய பொக்கிஷம் தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது அவரோடு செல்லுகிறதா இருக்குமா? ஆராய்ந்து
ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவியா இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க தேவனாகிய கர்த்தருக்குள்ள வழி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரலோக ராஜ்யம் அவ்வளவு சந்தோஷப்படும். ரெண்டாவது, உங்க பொக்கிஷம் அங்க பரலோகத்துல சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கும். நீங்க இந்த உலகத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனை ஆதாயப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கற்களை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார், அங்க பதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். உலகத்தின் எதிர்பார்ப்பை நோக்கி ஓடாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை உருவாக்குறேன்னா அவன்கிட்ட இருந்து எனக்கு பணம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி அல்ல வாழ்க்கை. அது ஒரு நாள் இல்பொருளா மாறிடும். ரெண்டாவது, அது நரகத்தை நோக்கி ஓடிரும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒருத்தங்களுக்காக பரிந்துரைக்கிறோம், ஒருத்தங்களுக்காக திறப்புல நிற்கிறோம், உபவாசம் போட்டு நிற்கிறோம். அவங்க கிட்ட இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. உடனே என்ன செஞ்சிருது? தூச்சிருது, அவங்களை விட்டு விலகிறது. அப்படி அல்ல வாழ்க்கை. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்பமாக்கு சொல்ற உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கும்? பரலோகத்துல சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அதுல கவனமா இருப்பார். என் பிள்ளை இன்னைக்கு இந்த காரியத்துக்காக திறப்புல நின்றுருக்கா, அதுக்கு நிச்சயமா பரலோகத்துல பலன் உண்டு. ஹல்லேலூயா. உலகத்தின் பலனை நோக்கி நம்ம ஓடணும்னா தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது அப்ப நாம எங்க இருப்போங்கிறத ஆராய்ந்து பாருங்க என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்களேன், பொறுமை. நம்ம எல்லா காரியத்திலயும் பொறுமையா இருக்கிறோமா ஆராய்ச்சி பார்க்கணும். சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏசப்பாக்கு அவங்களுக்கு உள்ள உறவு மேன்மையான உடனே நம்முடைய இருதயம் எப்படி சொல்லணும்னா பயங்கரமா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் அந்தந்த காரியத்துக்கு நேரம் நம்ம ஓடுகிறவர்களா இருப்போம். ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்ட நிதானம் அவசியமான ஒன்று. ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போனா சீக்கிரம் கீழே விழுந்துருவோம். தேவனாகிய கர்த்தரை கூட்டிட்டு போனாருன்னா கண்டிப்பா கீழே விழ மாட்டோம். ஏன்னா இதுல ரெண்டு விதமான காரியம் இருக்கு. தேவனாகிய கர்த்தரை வேகமா நம்மள அழைச்சிட்டு போவாரு. சிலருடைய வாழ்க்கையில மெதுவா ஸ்லோவா தான் கொண்டு போவாரு. அப்ப ஸ்லோவா போற இருதயம் எப்படி இருக்கும்னா வேகமான அடுத்த இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் கீழே தள்ளப்பட்டு விடும். ஹல்லேலூயா. ஏன்னா சீக்கிரம் விழுந்துருவோம். எப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது இல்ல அந்த அனுபவம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் வேகமாக ஓடி ஓடி சருங்கி விழுந்து விடுகிறார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில பொறுமை அவசியமான ஒன்று. சில காரியங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சம்பவங்கள் இருக்கும். ஆனா அந்த கணவன் நம்மள்ட்ட ஏதாவது பேசியிருப்பாரு, இல்ல மனைவி ஏதாவது பேசியிருப்பாங்க. ரெண்டு பேர்ல யாராவது பொறுமையா போய் பாருங்க, அந்த காரியம் அப்படியே சுலபமா முடிஞ்சிரும். ஆனா அத உள்ள வச்சு நம்ம என்ன செய்வோம்? அப்படியே உள்ள அமிழ்த்த கசப்பாய் மாறி விடுகிறது. கசப்பாய் மாறின உடனே கொந்தளிப்பாய் மாறுகிறது. பிற்பாடு மன்னிக்கிற ஸ்பாவம் நம்மளுக்கு இல்லாம போய்விடுது. ஹல்லேலூயா. இது நிமித்தம் என்ன வருது? சண்டை, வீட்டுக்குள்ள பயங்கரமான போராட்டம் வருது. இது நிமித்தம் வாழ்க்கைக்குள்ள விரிசல் உண்டாகி விடுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் பேருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. இதுக்கு என்ன இல்ல? சகிப்பு தன்மை நம்ம கிட்ட இல்ல, பொறுமை இல்ல. அதே அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராவது உங்களை திட்டாலோ இல்ல உங்களை பேசிட்டாலோ இல்ல ஏதோ ஒரு காரியம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டாலோ உடனே என்ன செய்யுங்க? அத அப்படியே உள்ளுக்குள்ள சேர்க்காதபடி, உள்ள அந்த இருதயத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள அதை அமிழ்த்தாதபடி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஏசப்பா இதை தாங்கிக்க எனக்கு பலனும் பொறுமையும் கொடுங்க, இத கையால இதை மேற்கொள்ள எனக்கு பொறுமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்துக்கு அந்த இது எப்படின்னா நம்ம அந்த ஸ்பீடோடு நடக்கும் போது அதுல வேற விதமான காரியங்கள் நடந்துவிடும். அத பொறுமையோடு நீங்க கையாண்டு பாருங்க. தேவனாகிய கர்த்தரோட உதவியோடு நீங்க கையாளும் போது அது சுலபமாக மாற்றப்பட்டு விடும். பிரிவினை இருக்காது, சமாதானம் உண்டாயிருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில ஓடுகிற பிள்ளை, ஆவிக்குரிய தேவனாகிய கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையாவே அவங்களுடைய வீட்டுல எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்கும். முன்கோபம், மூர்க்கவரி, இது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சா மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு ஜெபிச்சாலும் மணிக்கணக்கா ஜெபிப்போம். ஏசப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உள்ளுக்கு என்ன இருக்கும்? இப்படிப்பட்ட சம்பவங்கள் உள்ள அமிழ்த்தி கொண்டிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இதெல்லாம் உள்ள இருக்கும் போது நீ என்ன ஜெபிச்சு காணிக்க மேற்கொண்டாலும்
அதாவது அந்த நேரத்துல இயேசுப்பா முதல்ல சொல்லி கொடுத்தார்ல, தங்கள் பலனை தாங்களே அடைந்து திருந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார்ல. அதே போலதான் அந்த இடத்துல நீங்க சொல்லுவீங்க, நான் சரியாதான் இருக்கிறேன், இதனுடைய பலன் எனக்கு கிடைச்சிருச்சு. இல்லவே இல்ல. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு ஜெபிச்சாலும் எவ்வளவு வேத வாசிச்சாலும் எப்படி நீ காணிக்க கொடுத்தாலும் சரி, உன்னுடைய சரீரம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமா இல்லாதபடி உள்ள அழுக்கும் திருக்கும் கோபமும் கசப்பும் நிறைந்தவர்களாய், மன்னிக்கிற சுபாவம் இல்லாதவர்களாய், பொறுமை இல்லாதவர்களாய் செயல்பட்டமை என்றால் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதனால மற்றவங்க நம்மள குற்றம் சாட்டுகிறவர்களாய் நம்ம மாற்றப்பட்டு விடுவோம். அதனால இது உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது காரியங்கள் உண்டானா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, நம் கண். ஹல்லேலூயா. நம்முடைய கண் பாத்தீங்கன்னா சரியாய் செயல்பட வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, கண்ணு இருந்தாதான் எல்லாமே பார்க்க முடியும், என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். கண்ணு நம்மளுக்கு அவசியம். நம்முடைய சரீரத்துல இருக்க எல்லா உறுப்புகளும் அவசியமான ஒன்று. எல்லா உறுப்புகளையும் கொடுத்துதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்க, அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மளுக்கு இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் தெளிவா இல்லாம உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னுடைய கண் சுத்தமா இருந்துச்சுன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருந்துச்சுன்னா, பாவத்தை நோக்கி ஓடாதபடி, உலகத்தின் அடிமைத்தனத்தை நோக்கி ஓடாதபடி, மற்றவங்களை பார்த்து இச்சிக்காதபடி, மற்றவங்களுடைய பொருட்களை இச்சித்து அபகரிக்காதபடி செயல்பட்டுச்சு அப்படின்னா உன்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இது எல்லாத்திலுமே செயல்பட முடியாதபடி உன் கண் எப்போதுமே உலகத்தை நோக்கி, அப்ப மற்றவங்களை பார்த்து இப்படிப்பட்ட பாதைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கும் பட்சத்துல நம்முடைய சரீரம் முழுவதும் அழுக்கா இருக்கும். இப்ப நம்ம சமையல் பண்றோம், குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நம்மளால சாப்பிட முடியுதா? உடனே என்ன வந்துரும், அப்பா அம்மாக்கு உப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதுல கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறோம். இதே போலதான் நம்முடைய கண் வெளிச்சமா இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். நம் கண்ண இருளா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாதான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. நான் ஏன்னா நம்ம இருதயம் எங்க இருக்கிறது, உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய கண் உலகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அததான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணை என்ன செய்ய, முழுமையாக வெளிச்சமாக மாற்றி என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கண்ணு எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. அந்த கண்ணு பார்க்கறதுனாலதான் அது எப்படிப்பட்ட பார்வையில அது செயல்படுதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரியாய் பார்க்கிறோமா, சரியான பாதையில ஓடுகிறோமா, இல்ல தேவனாகிய கர்த்தரை நோக்கி மட்டும் பார்க்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல உலகத்தை நோக்கி எனக்கு இது இவ்வளவு இல்லையே, இந்த குறை இருக்குதே, அந்த குறை இருக்குதே, வீடு இல்லையே, அப்படி இப்படின்னு புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? அந்த வாழ்க்கை இருளானது என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்துல வளரணும்னா உங்க சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்க குறைகள் நீக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனாகிய கர்த்தருக்கு உகந்த வாசனை உள்ளதா இருக்க வேண்டும். மொத்தத்துல ஒரு குழந்தையை போல நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்ற தேவனாகிய கர்த்தர் நாமத்தை கொண்டு உரைக்கிற ஒரு காரியம், நீங்க முதலாவது தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பிங்க. அப்ப உலகத்தின் காரியங்களை தேடவே தேடாதீங்க. அத நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பின்னாக கொடுத்து கொண்டே வருவார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது ஜீவனுள்ள தகப்பனா இருப்பாங்க, அது வீட்டின் தலைவரா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அடிமைத்தனத்தை குறிச்சு நீங்க யோசிக்க வேண்டாம். நம்முடைய அடிமைத்தனம் எல்லாம் தேவனாகிய கர்த்தரை மட்டும் உற்று பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க வேண்டும். அப்பதான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அப்பமாக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா சின்ன சின்ன காரியத்துல உண்மையுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். சின்ன சின்ன காரியத்துல தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். எனது அருமையான பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் அழகா அன்னைக்கு பாயிண்டா ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல குட்டி குட்டி காரியங்களா கற்றுக் கொடுத்தாங்க.
இந்த காரியங்கள் நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில யாருக்கிட்டையாவது இப்படிப்பட்ட காரியங்கள் செயல்பட்டுச்சுன்னா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு உகந்த வாசனை உள்ளதாவும், அவர் நீதிபரராகவும், அவர் நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாகவும் நாம மாற்றப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவுக்கு மட்டும் எல்லாமே தெரியற மாதிரி நம்ம செயல்படும் போது கர்த்தர் செய்கிற காரியம் வெளியரங்கமாய் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை உங்க வாழ்க்கையில மறந்துடாதீங்க. தேவனாகிய கர்த்தரை மட்டும் சார்ந்து நில்லுங்க. இன்னொரு காரியம் பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சிலருடைய வாழ்க்கை அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு. பாவத்துல ஒரு கால் வச்சிருப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கால் வச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு போய் பயங்கரமா துதிச்சு ஆராதிப்போம். ஆனா திங்கக்கிழமை ஆனா உலகத்துக்குள்ள வந்து அங்க சேற்றுக்குள்ள விழுந்துருவோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ 2 எஜமானுக்கு உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்க, இல்லது உலகத்தை நோக்கி ஓடிருங்க. ஹல்லேலூயா. இதுல நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை முழுமையை பிடித்துக் கொள்ளுங்க தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. நீங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யும் போது ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிக்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாதபடி முழுமையா ஒண்ணு தேவனாகிய கர்த்தர் தான் அப்படின்னா அவரை சார்ந்து வந்துருங்க. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், உலகத்தை நோக்கி விக்கிரகத்தை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருப்பேன் அப்படின்னா நீங்க அதுலயே இருந்துருங்க. சிலருடைய வாழ்க்கையில நடக்குது இதெல்லாம். நான் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சர்ச்சைக்கு வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மாந்திரிகத்தை நோக்கி ஓடுகிறவர்களா இருப்பார்கள், இல்ல குறி கேட்க போகிறவர்களா, அஞ்சனம் பார்க்க போகிறவர்களா இருப்பார்கள், ஜாதகம் பார்க்கிறவர்களா இருப்பார்கள். ஆனா பேரு நான் தேவனாகிய கர்த்தரை தேடுறேன். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது. கண்டிப்பா நிச்சயமாவே சொல்றேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு உங்க வாழ்க்கையில முழுமையான ஜெயத்தை நீங்க பெறவே முடியாது. அந்த வேலைக்கு சுகம் வேணா இருக்குமே தவிர தேவனாகிய கர்த்தருடைய வருகை வரும்போது அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க உள்ள நுழையவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செஞ்சோம், அது தவறான பாதை. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி இருந்தீங்கன்னா 2 அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், ஹல்லேலூயா, ஜெயிக்க முடியாது மகனே மகளே. ஒண்ணு ஏசப்பானா அவரை மட்டும் சார்ந்து வந்துருங்க. லாபமோ நஷ்டமோ அவர் உங்களை கைவிடாத தகப்பன். ஹல்லேலூயா. அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துகிறவராய் இருப்பார். எதுக்கு நாளைய தினத்தை குறிச்சு தயவு செஞ்சு கலங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் சிலருடைய வாழ்க்கையில எப்பவுமே எப்படின்னா, நாளைக்கு இந்த பணம் கட்டணும், நாளைக்கு இந்த பணம் வேணும், நாளைக்கு என்ன உணவு, இப்படி நிறைய காரியங்கள் நாளைக்கு 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 தான் யோசிப்போம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? இல்ல இன்னைக்கு நம்ம எந்த ரகத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்மளால ஆராய்ச்சி பார்க்க முடியறதே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறிச்சு நீ கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. அதினதின் பாடு அன்னன்னைக்குள்ள காரியத்தையே நம்மளால என்ன பண்ணி மேற்கொள்ள முடியுமான்னு சொல்லி நம்ம தேவ சமுத்திர நிக்கணும். அதனால நாளைய தினத்தின் சுமையும் நீங்க சுமக்கும் போது இதுலயும் ஜெயம் எடுக்க முடியாது, அதுலயும் ஜெயம் எடுக்க முடியாது, இதுலயும் ஜெபிச்சு ஒழுங்கா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாளைய தினத்தை குறிச்சு கலங்காதபடி இன்னைக்கு என்ன நீங்க நடத்துங்கப்பா, இன்னைக்கு என் கூட வாங்க, என் கூட பேசுங்க, நான் உங்க பிள்ளையா வளர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமா தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்துல நம்மளுக்கு இடம் உண்டு. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது, அவிசுவாசம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்துல உறுதியா நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்துக்குள்ள வளர செய்யணும், நம்முடைய வாழ்க்கை துளிர் விடணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துல அவிசுவாசமா இருந்தோம்னா முழுமையான ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியத்திலையும் அப்பா அவிசுவாசமா இருக்கும் போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, தேவனாகிய கர்த்தரோடு நெருங்குகிற காரியம் இல்ல, உலக பிரகாரம் ஏதாவது ஒரு காரியத்துல உங்களுடைய தேவைகள் இருக்கலாம், அந்த காரியத்துல நிச்சயமா இந்த தேவனாகிய கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வரைக்கும் வந்திருப்போம். கரெக்டா செய்ய போற நேரத்துல அவிசுவாசம் உள்ள நுழைஞ்சிரும், நிச்சயமா அந்த காரியம் நடைபெறாது. ஏன்னா சிலருடைய வாழ்க்கை லாஸ்ட் இறுதி வரை சோதித்து பார்க்கிறவராய் இருப்பார். என் பிள்ளை இந்த இடத்துல இன்னும் கரெக்டா இருக்கிறாங்களா, இல்ல இன்னும் தடுமாறுறாளா இப்படின்னு சொல்லி பார்ப்பது உண்டு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அற்ப விசுவாசிகளா இராதபடி, அவிசுவாசம் நிறைந்தவர்களா இராதபடி, தேவனாகிய கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் முழு விசுவாசத்தோடு கடுகு விதையளவு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா. அடியந்த இடத்துல பிரயோஜனமானவள் முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தருகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அமேன் தகப்பனே, ஆமென்.
கேட்ட மாதத்துல விட்டு விடாதீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்ப ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. எல்லா கனமும் ஜீவனுள்ள தகப்பன் ஒருவருக்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.